ஒரு எழுத்தாளர் தன்னுடைய வாழ்நாளில் 12 வருஷத்தை ஒரே ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்காக செலவிட்டார்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அமெரிக்க அரசியலோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்பலாம். அப்படி ஒரு புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1976ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 7 தலைமுறைகள் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரூட்ஸ் அப்படின்ற பேரில் வெளிவந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட ஒரு நாவல். இந்த புத்தகத்தை நேரடியாக தமிழில் தமிழாக்கம் பண்ணும்போது வேர்கள் அப்படின்ற பேரில் தான் இந்த புக்கு வெளிவந்தது. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் கொண்டது. 1000 பக்கங்கள் கொண்ட இவ்வளோ பெரிய புக்கை எல்லாராலையும் படிக்க முடியாதுன்ற காரணத்தால் அந்த புத்தகத்தோட மைய கருத்தும் அது சொல்ல வந்த விஷயத்தையும் மாறாமல் அது அப்படியே 300 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக மாற்றி 7 தலைமுறைகள் அப்படின்ற பெயரில் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹாலி அவர்கள். இந்த புத்தகத்தை அவர் எழுதுறதுக்கு அடிப்படையான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் யார், நான் எப்படி இங்கே வந்தேன், என்னுடைய மூதாதையர்கள் யார், இந்த மாதிரி அவர் மனசுக்குள்ள வந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற இந்த நூல். இந்த புக்கை எழுதுறதுக்காக இவர் பல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, பல இடங்களுக்கு போயிருக்காரு. எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்த 3 கண்டங்களில் இருக்க 50 மிகப்பெரிய நூலகங்களில் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எழுதிய பல நூல்களில் இவர் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காரு. பல நூலாசிரியர்களில் நேராக சந்தித்து அவங்கக்கிட்ட இவர் பேட்டி எடுத்திருக்காரு. பல ஆவண காப்பகங்களுக்கு சென்று அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் படித்து தெரிஞ்சு இந்த எல்லா விஷயத்தையும் அவர் கேதர் பண்ணி அதுக்காக ஒரு திரைக்கதையை வடிவமைச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கற்பனையும் கலந்து அவர் கொடுத்துருக்க இந்த புத்தகம் தான் 7 தலைமுறைகள். இது ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்க கண்டத்துக்கு அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்ட ஆப்பிரிக்க மக்களுடைய ஒரு இருண்ட இரத்த சரித்திரம் தான் இந்த புத்தகம். நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான புக்கு. கன்ஃபார்ம் இதை படிக்கிறவங்கள இந்த புக்கு வச்சு செஞ்சுருங்க. ஏன்னா நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், நான் படித்து ரொம்ப டிஸ்டர்பான புக்கு இது. ஒரு சில புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கும்போது அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு புக்கு தாங்க இது. கன்ஃபார்ம் இது உங்களை உலுக்கி எடுத்துரும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது கதை இல்லை, உண்மையாக நடந்த சம்பவங்கள். ஆப்பிரிக்கா என்றாலே இருண்ட கண்டம். அங்கே இருக்க மக்கள் எல்லாமே நடமாறும் காட்டு மிராண்டிகள். அவங்கக்கிட்ட நாகரிகமோ கலாச்சாரமோ வரலாறோ எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவை பற்றி தெரிஞ்சது இவ்வளோதான். இது எப்படி நமக்கு தெரிஞ்சது? ஆப்பிரிக்க மக்களை அடிமையாக வச்சு ஆட்சி செஞ்ச அமெரிக்கர்கள் வெளியே பரப்பின பொய் தான் இது. அந்த பொய் தான் பல நூற்றாண்டுகளாக உலக மக்கள் அனைவராலும் நம்பப்பட்டது. ஆனால் உண்மை என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவோட சின்ன சின்ன கிராமங்கள் கூட ஊராட்சி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கீழே தான் இயங்கி வந்தது. அங்கே இருக்க எல்லா சிறுவர்களுக்கும் கல்வி கட்டாயம் அப்படின்ற முறை அங்கே இருந்தது. கல்வி எவ்வளோ கட்டாயமோ அதே அளவு உடற்பயிற்சியும் முக்கியன்ற கட்டாயம் அங்கே இருந்து வந்தது. ஒரு ப்ராப்பரான ஒரு சிவிலைஸ்டு பீப்புளாக தான் ஆப்பிரிக்கர்கள் இருந்து வந்தாங்க. ஆனால் அது எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு அது எல்லா உண்மையிலும் மழுங்கடிக்கப்பட்டு ஆப்பிரிக்கா என்றாலே நாகரிகம் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு வெளியே பரவுறதுக்கு காரணமே அவங்கள அடிமையாக்கி ஆட்சி செஞ்ச அமெரிக்கர்கள் தான். இந்த இன்ட்ரடக்ஷனோட இந்த கதை ஆரம்பிக்குது. 1750ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் காம்பியா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மாண்டிங்கோ அப்படின்ற இனத்தை சார்ந்த மக்கள்லாம் வாழ்ந்து வராங்க. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த கிராமத்தில் ஒரு தம்பதிகளுக்கு குண்டா கிண்டே அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோ. இவரை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நகர்ந்துட்டு போவோம். 1967, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குண்டா கிண்டே இந்த குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு 17 வயசு ஆகுது. 17 வயசான ஒரு துடிப்பான இளைஞன். அவர் இளைஞனாக ஆகிட்ட பிறகு அவங்க குடும்பத்தோட பாரத்தை அவர் தான் சுமந்தாகணும். அதாவது ஆடு மாடு மேய்த்தல், அவருக்கு கீழே இருக்க தம்பி தங்கைகளை பார்த்துக்கிறது, விவசாயம் பார்க்கறது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கணும். அதாவது தன்னுடைய அப்பாவுக்கு சரிக்கு சரி நின்று அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குண்டா கிண்டே அவர் ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போகும்போது ஆப்பிரிக்க மக்களை அடிமையாக கடத்தி கொண்டு போய் விற்கிற ஒரு கும்பல்கிட்ட அவர் மாட்டிக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரியே பல மாண்டிக இன மக்கள் கடத்தப்படுறாங்க. அவங்க எல்லாரையும் துன்புறுத்தி நிர்வாணமாக்கி அவங்க உடம்புல இவங்க அடிமைகள் அப்படின்றதுக்கு அடையாளமாக நெருப்புல காய்ச்சின கம்பியை வச்சு அவங்க உடம்புல சூடு போடுறாங்க. இவங்க எல்லாரையும்
கடல் வழியாக ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்திட்டு போகிறாங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து அமெரிக்காவோட தென்கோடி மாநிலத்துக்கு போகிற அந்த ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் ஆகுது. இந்த 4.5 மாதம் பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு பயணங்க. அந்த பர்டிகுலர் சாப்டர் படித்ததுக்கப்புறம் நான் அந்த புக்கு மூடி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு மறுபடியும் நான் ரெக்கவர் ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த புக்கு இப்படி தான் போக போகுது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி தான் திரும்ப அந்த புக்கை திறந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான கொடுமை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு மோசமான பயணத்துக்கு பிறகு ஆஃப்டர் 4.5 months இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை போய் ரீச் ஆகுது. அங்கே ரீச் ஆகும்போது ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட மக்களில் 1/3 பங்கு மக்கள் மட்டும்தான் அங்கே போய் சேர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மீதி பேரெல்லாம் வர வழியிலே இறந்துட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள். பல பேர் நோய் வாய்ப்பட்டு இறந்தாங்க. பல பேர் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதால் அமெரிக்கர்களால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இவ்வளவு மோசமான ஒரு கொடூரமான கடல் பயணம் முடிவடைந்து அவங்க அமெரிக்காவை அடையிறாங்க. அமெரிக்கா வந்த பிறகு பணம் படைத்த பல பண்ணை முதலாளிகள் அவங்க பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு அடிமைகள் வேணுன்றதுக்காக கப்பல் வந்து இறங்கின துறைமுகத்துக்கு வந்து அடிமைகளை ஏலத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வெர்ஜீனியாவிலிருந்து வந்த ஒரு பண்ணை முதலாளி குண்டா கிண்டேவை ஏலத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு குண்டா கிண்டேக்கு ஒரு அடையாளமாக இன்னொரு சூடு போடுறாங்க. அவர் இந்த பண்ணையில் தான் வேலை செய்கிறாருன்றதை உறுதிப்படுத்துகிற விதமாக சூடு போட்டது மட்டும் இல்லாமல் அவரோட பேரை மாற்றணுன்றதுக்காக அவருக்கு டாபின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. அவனுடைய பேரை மாற்றிட்டு வேலை செய்கிறதுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்களை அவங்ககிட்ட கொடுத்து அவனை வேலைக்கு போக சொல்கிறாங்க. அவனுக்கு அங்கே இருக்க வேலையும் அங்கே இருக்க இடமும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இது அவனோட ஊர் கிடையாது. இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக அவன் முயற்சி பண்ணுறான். அதுபோல் அவன் தப்பிச்சு போகும்போது வேட்டை நாய்கள் உதவியோட அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை பயங்கரமாக அடித்து அவன் தப்பிச்சுக்கு போகிறதுக்கு காரணமான அவனுடைய ஒரு கால் ஒரு பாதத்தை அவன் வந்து வெட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போகிற எண்ணத்தை விட்டுட்டான். ஏன்னா அவனால் ஒழுங்காக நடக்கவே முடியாது. இதுக்கப்புறம் அவன் எங்கே தப்பிச்சு போகிறது? ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இனிமேல் நம்ம வாழ்க்கை இங்கே தான் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அங்கே இருக்க பாஷை, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவங்க மாண்டிகான மக்கள் அவங்க ஒரு மொழி பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே அமெரிக்கா வந்த பிறகு இங்கெல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இவனுக்கு சுத்தமாக புரியலை. ஆனால் நாம் இதை தெரிஞ்சு தான் ஆகணும், இங்கே இருக்க எல்லாம் இதான் பேசுகிறாங்கன்றதால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இங்கிலீஷையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பண்ணையில் குண்டா கிண்டே மட்டும் கிடையாது, இவனை மாதிரி பல ஆப்பிரிக்கா கருப்பின மக்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஆப்பிரிக்காவோட வேறு வேறு பகுதியிலிருந்து கடத்தி வரப்பட்டவங்க. அவங்களில் சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வயசான வரைக்கும் எல்லா வயசுலையும் கலந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் இவருக்கு புரியுது, நாம் மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடியில் இருந்தே பல ஆப்பிரிக்க மக்கள் அடிமையாக எங்கே கடத்தி வரப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு புரியுது. அதனால் உண்மையை அவன் ஏற்றுக்கிட்டு இனிமேல் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் அடிமையாக வேலை செய்கிற அதே பண்ணையில் முதலாளியோட பங்களாவில் சமையல் வேலை செய்கிற பெல் அப்படின்ற இன்னொரு ஆப்பிரிக்க பெண்மணியை பார்த்து அவன் காதல் கொண்டு அவள் கூட பழகி அவளையே அங்கே திருமணம் செஞ்சுக்கிறான். இவங்களுடைய திருமணம் அந்த ஆப்பிரிக்க அடிமை கூட்டத்தில் பிடிலையான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அங்கே இருக்க அடிமைகளில் வயசு மூத்தவர், ரொம்ப அனுபவசாலியும் கூட. அவருடைய முன்னிலையில் தான் எங்களுடைய திருமணம் நடக்குது. குண்டா கிண்டே பெல் இவங்களுடைய திருமண வாழ்க்கையின் அடையாளமாக இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு குண்டா கிண்டே தன்னுடைய மூதாதையரான கிஜி அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாரு. தனக்குன்னு வாழ்க்கையே கிடையாது, ஆப்பிரிக்காவுக்கும் இனிமேல் தன்னால் திரும்பி போக முடியாது, இனிமேல் இந்த அடிமைத்தனம் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த குண்டா கிண்டேக்கு பெல்லை திருமணம் செஞ்சுக்கிட்டது மூலமாக தன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இப்போ இவங்க 2 பேருக்கும் அந்த பெண் குழந்தை பிறந்ததால் இனிமேல் இதுதான் தன்னுடைய வாழ்க்கை, இனிமேல் இதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு குண்டா கிண்டே நம்ப ஆரம்பித்து வாழ ஆரம்பிக்கிறான். தன்னுடைய மகளான கிஜி மேலே குண்டா கிண்டே அளவற்ற அன்பும் பாசமும் வைக்கிறான். தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய மகள் கிஜி கிட்ட தன்னுடைய பேர் டாபி கிடையாது, என்னுடைய பேர் குண்டா கிண்டே, இது நம்மளுடைய ஊர் கிடையாது, நம்மளுடைய ஊர் பேர் காம்பியா, அது ஆப்பிரிக்காவில் இருக்குது, நம்ம இனத்தோட பேர் மாண்டிகோ, இது மாதிரி தன்னுடைய பூர்வீகத்தையும் தான் பேசின அந்த மாண்டிகா இன மொழியையும் கிஜிக்கு யாருக்கும் தெரியாமல் அவன் சொல்லி கொடுக்குறான். கிஜியும் தான் அப்பா அம்மாவில் இருக்கிற பாசத்தால் அவரை பற்றி இன்னும் நிறைய கதைகளை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி சின்ன வயசில் வாழ்ந்தீங்க, அங்கே இருக்க மக்களோட பழக்க வழக்கம், இப்படி எல்லாமே கிஜி தன்னுடைய அப்பா குண்டா கிண்டே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் கிஜி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிஜிக்கு எப்போ 14 வயசு ஆகுது. அப்போது அந்த பண்ணையில் வேலை செய்கிற ஒருத்தவன் தப்பிக்கிறதுக்கு கிஜி உதவி பண்ணதால் பண்ணை முதலாளி என்ன பண்ணுறாருன்னா கிஜியை வேற ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக வித்துடுறான். இந்த சீன் படிக்கும்போது கன்ஃபார்ம் சொல்கிறேங்க, வீக் ஹார்ட்டட் யாராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அழுதுடுவீங்க,
கிட்டத்தட்ட என் கல்லேருந்து தண்ணி வந்துருச்சு இந்த சீன் படிக்கும்போது. அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குங்க. தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் தனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உடஞ்சி வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன், தனக்கு குழந்தை பிறந்த பிறகு இனிமேல் இவ தான் என் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த அவனுக்கு, அவன் கண் முன்னாடியே தன் குழந்தை இன்னொருத்தங்கிட்ட அடிமையாக விற்கப்படும் போது அதை எதிர்த்து தன்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரைட்டிங் இருக்கும் பாருங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்குங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமான மனதை நொறுக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ அது. இதுக்கப்புறம் கிஜியை அடிமையாக கூட்டு போன அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னா, இந்த பொண்ணை சின்ன பொண்ணுக்குன்னு பார்க்காம அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருவான். அதன் காரணமாக கிஜி கர்ப்பம் அடைஞ்சிருவா. அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஜார்ஜ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. கிஜி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அப்பா எப்படியாவது வந்து தன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சவங்க வாழ்ந்துட்டு இருப்பா. இந்த சீனாக ரொம்ப கஷ்டமாக போகும். ஏன்னா அவள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அவளுக்கு இருந்தது 2 பேர் தான், அவளோட அப்பா அம்மா. அதுதான் உலகம் அவன் வாழ்ந்துட்டு இருப்பா. அப்படிப்பட்ட அந்த 14 வயசு பொண்ணை திடீர்னு அடிமையாக கூட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவள் கன்சீவ் ஆகி அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து இப்படி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கிஜி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவளோட பையன் ஜார்ஜ் அவன் வளர்ந்துருவான். அவன் வளர்ந்து கோழி வளர்க்குறதுல அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பண்ணையில முதலாளி வந்து கோழி சண்டையில் சேவல் சண்டையில் ஈடுபட்டிருப்பாரு. அதனால இவனுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் வந்து சேவல் வளர்க்குறது, சேவல் சண்டைக்கு சேவல்களை தயார்படுத்துறது அப்படின்னு இவனுக்கு அந்த வேலையில் ஆர்வம் அதிகமாகி இவன் தன் அம்மாவை விட்டுட்டு சேவல் பண்ணையிலே தங்க ஆரம்பிச்சிருவான். இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பேரலாக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழும். அதாவது அடிமைத்தனத்துக்கு எதிராக பல பேர் குரல் கொடுத்துருப்பாங்க. அதன் காரணமாக ஒரு சில சட்டங்கள் வந்து அமெரிக்காவில் இயற்றப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகள் அவங்க முதலாளி அவங்கள எந்த பணத்துக்கு வாங்கினாங்களோ அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்படும். இதன் காரணமாக நிறைய அடிமைகள் கடினமாக உழைச்சி பணம் சம்பாதிச்சு ஆப்பிரிக்க மக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை தேடிக்கிட்டாங்க. இது மாதிரி சுதந்திரம் அடைந்த ஆப்பிரிக்க மக்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்க ஆப்பிரிக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள விடுதலை பண்ணுறதுக்காக அமெரிக்க மாகாணம் முழுவதும் பல இடங்களில் பல போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் கருப்பின மக்களுக்கு சாதகமாக பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் அடிமையாக வந்த குண்டா கிண்டேவோட தலைமுறைகள் அமெரிக்காவில் வளர்ந்துக்கிட்டே போகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குண்டா கிண்டே, அப்புறம் அவர் பெல்லை கல்யாணம் பண்ணுவார். அவங்களுக்கு கிஜின்ற பொண்ணு, கிஜிக்கு மகனாக பிறந்த ஜார்ஜ், ஜார்ஜோட பொண்ணு மெட்டில்டாவுக்கு 2 பசங்க இருப்பாங்க, டாம், இரின். அதில் டாமோட பையனான வில் பர்மர். இப்படி இந்த தலைமுறையில் 7வது தலைமுறையாக வந்து பிறந்தவர் தான் இந்த புக்கோட ஆர்த்தர் அலெக்ஸ் ஹாலி. வெற்றி பெற்ற மக்கள் மட்டுமே சரித்திரம் எழுதும் இந்த உலகத்தில் தோல்வியடைந்த மக்களின் வாழ்க்கையும் சரித்திரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை அலெக்ஸ் ஹாலி முடிக்கிறாரு. இந்த புக்கோட கதையை நான் எவ்வளோக்கு எவ்வளோ மேலோட்டமாக சொல்ல முடியுமா அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லியிருக்கேங்க. ஏன்னா இது வரலாற்றில் உண்மையாகவே நடைபெற்றதுங்க. அதனால் அதை நினைக்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மக்கள் கூட்டம் இவ்வளோ ஒரு கொடுமையும் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அது நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த கதையை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் கன்ஃபார்ம் இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. பட் நான் சொன்ன மாதிரி இது லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸ்க்கு கன்ஃபார்ம் இது ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. ஏன்னா இந்த புக்கை பற்றி நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வெப்சைட்டில் எடுக்கும்போது நிறைய பேர் அந்த வெப்சைட்டில் இந்த புக்கை அவங்க வெப்சைட்டில் போட்ட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த புக்கை பாதியிலே படிக்கிறத குவிட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஒரு சரியான மனநிலைக்கு வந்து தான் மறுபடியும் அவங்க இந்த புத்தகத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ டிஸ்டர்பிங்கான ஒரு புத்தகம். இந்த புக்கை படித்த என்னுடைய அனுபவத்திலேருந்து இந்த புக்கை ஏன் நீங்களாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1, நம்ம பற்றி நாம் ஏன் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்கள பற்றி நாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன? 2, ஒரு மனிதனுக்கு அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனது மொழி அது எவ்வளோ முக்கியம்? 3, இன்னைய தேதி வரைக்கும் அமெரிக்காவில் எப்போவுமே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கும் ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கும் பிரச்சனை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இது எப்படி ஆரம்பித்தது? ஆப்பிரிக்கன் மக்கள் எப்படி அமெரிக்காவுக்குள்ளே வந்தாங்க? 4, நிறவெறி. ஒரு மனிதனுடைய தோல் நிறத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது எவ்வளோ மோசமான விஷயம், அது எவ்வளோ மோசமான ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு பதில் இதில் இருக்குது. 5, அடிமைத்தனம் என்ற விஷயம் எவ்வளோ கொடுமையானது. அந்த அடிமைத்தனம் கொடுக்கக்கூடிய வழி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் அப்படின்றதுக்கான பதில் இந்த புக்கில் இருக்குது. சரிங்க, நான் என்னதான் அந்த புக்கோட ஸ்டோரியை பற்றி உங்ககிட்ட சொல்லலாலும் இந்த புக்கோட சிறப்பம்சங்கள் சில விஷயம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். 1976 இந்த புக்கு வெளிவந்ததுக்கப்புறம் இந்த புக்கோட கதையை மையப்படுத்தி 1977 ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று அமெரிக்காவில் ஒளிபரப்பாகுது. அந்த தொலைக்காட்சி தொடர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 மில்லியன் வியூஸ் வந்து அப்போ போயிருக்கு. அதாவது எந்த ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில், டிவியே பல ஊர்களில் இல்லாத அந்த காலத்தில்
மின்சாரமே பல கிராமங்களில் எட்டி பார்க்காத அந்த காலத்திலேயே ஒரு தொலைக்காட்சி தொடர் கிட்டத்தட்ட 130 மில்லியன், அதாவது 13 கோடி வியூஸ் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த டிஆர்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்க அந்த ரெக்கார்டு. நிறவெறிய ஆதரிக்கிற ஒரு மக்கள் கூட்டம், நிம்மதியாக நாகரிகமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை, அவங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் நசுக்கி ஒரு இனத்தையே ஒழிச்சு கட்டின ஒரு வரலாறு தான் இந்த புத்தகத்தில் புதைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச, என்னுடைய மனசை பாதித்த சில விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதை நான் ஒரு 7 பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1, இந்த புக்கில் ஆப்பிரிக்கா மக்கள் அவங்க பட்ட கஷ்டம் மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, அவங்க எவ்வளோ ஆர்கனைஸ்டாக சிவிலைஸ்டாக வாழ்ந்தாங்கன்றதை பற்றி இந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 4ல் 1 பகுதி காம்பியா கிராமத்தில் வாழ்ந்த மாண்டிகா இனத்த மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி தான் அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தைய வளர்க்குறது, சமுதாயத்தோடு அந்த குழந்தைய இன்ட்ராக்ட் பண்ணுறது, வேட்டையாடுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, படிக்க வைக்கிறது, இப்படி எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை முறையை கிளியர் கட்டாக நமக்கு காட்டியிருப்பாங்க. 2, ஆப்பிரிக்க மக்கள் எப்படி அமெரிக்கா கிட்ட அடிமையாக போனாங்க. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா துரோகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கண்டகத்திலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்த மக்களுக்கு இந்த கண்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்க ஆப்பிரிக்க மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க இன மக்களையே இவங்களுக்கு பிடிச்சிட்டு அடிமையாக கொடுக்குறபடி அவங்களுக்கு இவங்க வேலை கொடுத்தாங்க. ஏன்னா இயற்கையிலேயே ஆப்பிரிக்க மக்கள் மிகவும் உடல் வலிமை மிக்கவர்கள். அவங்கள அமெரிக்கர்களால் பிடிக்க முடியாது. அதனால தான் அவங்க இன மக்களையே வச்சு அவங்கள அடிமையாக பிடிச்சிட்டு அமெரிக்காவில் இவங்களால் விற்க முடிஞ்சது. 3வது விஷயம், அடிமையாக பிடிக்கப்பட்ட ஆப்பிரிக்க மக்களை கப்பல் பயணம் மூலமாக அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க பார்த்தீங்களா. நான் கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட அந்த பயணம் 4.5 மாதமாக நடந்திருக்கும் அப்படின்னு. அதுதாங்க இந்த புக்கில் இருக்கிற உச்சக்கட்ட கொடூரம். அது எப்படி சொல்கிறதுனா, இவங்க எல்லாரையும் சங்கிலியால் கட்டி போட்டு லைனாக படுக்க வச்சுருவாங்க. அந்த கப்பல் உள்ளே இருக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஷெல்ஃபு, மேலே ஒரு ஷெல்ஃபுன்ற மாதிரி ரேக்காக இருக்கும். அப்படி ஒவ்வொரு ரேக்லேயும் ஆப்பிரிக்க மக்களை லைனாக படிக்க வச்சு அவங்கள சங்கிலியால் கட்டிடுவாங்க. அவங்களால இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களால பிறண்டு படுக்க முடியாது, அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியாது, அவங்களால எழுந்திரிச்சு வெளியே போக முடியாது. அவங்க எங்கே படுத்துட்டு இருக்காங்களோ யூரினோ மோஷனோ அவங்க அங்கேயே தாங்க போகணும். அவங்களுக்கு சாப்பாடும் அதே இடத்துலலாம் வரும். அவங்களுக்கு அந்த இடத்துல எதுவும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த யூரின் மோஷன்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் க்ளீன் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ கொடுமையாக ஒரு இடம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில், இருட்டான ஒரு இடத்துல யூரினும் மோஷனும் அதே இடத்துல அவங்க போகணும். சாப்பாடும் அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படும். சாப்பாடுனா பெரிய சாப்பாடுலாம் கிடையாதுங்க, சோளக்களி மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சோளக்களி. இப்படி ஒரு கொடூரமான ஒரு இடத்துல 4.5 மாதம் ஒருத்தவங்க எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்து பல பேர் அதில் நோய் வாய்ப்பட்டு இறந்து மீதி மக்கள் தான் அமெரிக்காவில் போய் சேர்ந்தாங்க. இந்த பயணத்தை மட்டும், இந்த கப்பல் பயணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இன்னொரு புத்தகம் வந்திருக்குது. அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மால்கம் எக்ஸ். வெறும் ஷார்ட்டாக கொடுத்துருக்க இந்த கதையிலே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதை முழுமையாக கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை படித்தா இன்னும் எவ்வளோ வழிகள் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்னு நினச்சி பார்க்கவே நெஞ்சம் பதறதுங்க. 4வது விஷயம், குண்டா கிண்டேவோட பொண்ணு கிஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வேற ஒரு வெள்ளைக்காரங்களை விற்றுருவாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த காட்சி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டு பிறகு இனிமேல் என் பொண்ணு தான் உலகம், என் பொண்ணு தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன், அவரோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை அடிமையாக அடித்து இழுத்துட்டு போவாங்க. அந்த பொண்ணை குதிரை வண்டியில் கட்டி போட்டு அந்த பொண்ணை அடித்து இழுத்துட்டு போவாங்க. அந்த சீன்லாம் எனக்கு படிக்கும் போது எனக்குலாம் கண்ணு கலங்கிடுச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அதாவது உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு இதை விட கொடுமை நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த சீனை படிக்கும் போது. 5வது விஷயம், கிஜ்ஜி. வேற ஒரு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக வைக்கப்பட்ட கிஜ்ஜி அந்த பொண்ணுக்கு வெறும் 14 வயசு. வெறும் 14 வயசில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண். அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத ஒரு வயசில் அவள் குழந்தைய வளர்த்து அந்த அடிமை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் வர பணத்தில் தன் பிள்ளைகளை வளர்த்து எப்போவாவது தான் அப்பா தன்னை மீட்டுட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் அப்பா தன்னை காப்பாற்றிட்டு போவார் அப்படின்னு நினச்சி அந்த ஏக்கத்திலே உயிர் விடுற ஒரு பெண். ஆனால் ஒரு நாள் தான் அப்பா வரும்போது தான் உயிரோடு இல்லைனாலும் தன்னுடைய சந்ததி இங்கே இருக்கணும், அதுக்கு தன்னோட அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுன்ற காரணத்துக்காக தன்னுடைய அப்பா தனக்கு சொன்ன கதைகள் எல்லாத்தையும் தன்னுடைய மகன்கள்கிட்டையும் பேர பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கிஜி சாவா. என்னுடைய அப்பா பேர் டாபி கிடையாது, அவரோட ஒரிஜினல் பேர் குண்டா கிண்டே, அவருடைய கிராமம் பேர் காம்பியா, அவருடைய இனம் மாண்டிகா இனம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டிங்கா இனத்தோட லாங்குவேஜை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சாகிற வரைக்கும் அவள் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாள். தான் இல்லைனாலும் தன்னுடைய சந்ததி தன்னுடைய வரலாற்றை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றத கிஜ்ஜி கடைசி வரைக்கும் உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாள். 6வது விஷயம்,
இது இன்னொரு இதயத்தை உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவங்க இந்த புக்கில். குண்டா கிண்டேவுக்கும் பெல்லுக்கும் கல்யாணம் ஆகும்போது அதை முன்னணியில் இருந்து நடத்தி வைப்பார் சொன்னான் பார்த்தீங்களா ஒரு தாத்தா பிட்டிலையா. அவரு தான் பார்த்தீங்கன்னா அந்த அடிமை கூட்டத்திலே வயது முதிர்ந்த அனுபவமிக்க ஒரு அடிமை. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகணுன்றதுக்காக அவர் அந்த வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்து சம்பாதிச்ச அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெள்ளைக்கார பண்ணை முதலாளிகிட்ட கொடுத்து தனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறப்போ, இவன் வெளியே போயிட்டா இவனை மாதிரி எல்லாரும் விடுதலை கேட்பாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே அவருக்கு விடுதலை கொடுக்க அந்த வெள்ளைக்கார முதலாளி மறுத்துடுவான். அந்த சோகத்தில் அந்த அடிமைகள் எல்லாம் வாழ்கிற அந்த குடிசை பகுதியில் வந்து உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே சோகமாக பாட்டு பாடிக்கிட்டே அவர் கஷ்டத்தை சொல்கிற மாதிரி ஒரு சீன் எழுதியிருப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக ஒரு மனதை உருக்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் அது வந்துட்டு. தான் வாழ்நாள் முழுதும் பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு, இனிமேல் தான் செத்தாலும் அந்த சாவுக்கும் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போகும் அப்படின்னு அவர் பாட்டு பாடிக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல ஒரு உயிரை விடுவார். இந்த சீன்லலாம் என்னங்க சொல்கிறது, அவ்வளோ ஒரு மனதை வந்து பாதிக்கக்கூடிய சீனுங்க இது. கடைசியாக 7வது விஷயம், குண்டா கிண்டே அவர் அடிமையாக அங்கே கூட்டு வரும்போது அவரோட பேரை டாபின்னு வந்து அந்த வெள்ளைக்காரங்க மாற்றி வச்சுருவாங்க. ஆனால் குண்டா கிண்டே அந்த அடிமைகள் வாழ்கிற குடிசை பகுதியிலையோ இல்லை வேறு யாராவது சூப்பர்வைசிங் பண்ணுற வெள்ளைக்கார முதலாளிகள் இவன் பேரை என்னன்னு கேட்டால் இவர் குண்டா கிண்டேன்னு தான் சொல்லுவார். இதை கேட்டு இவனை அடிமையாக வாங்கிட்டு வந்து அந்த வெள்ளைக்காரனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் உனக்கு டாபின்னு பேர் வச்சா நீ என்ன உன்னோட பேர் சொல்கிற, உன் பேர் டாபி அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவன் இல்லை என்னோட பேர் குண்டா கிண்டே தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் பேர் டாபின்னு சொல்கிற வரைக்கும் இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு குண்டா கிண்டேவை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவர் முதுகில் அந்த முதுகுத்தோல் பிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு சாட்டையால் அடிப்பாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் உன் பேர் என்னன்னு கேட்டால் அவன் குண்டா கிண்டேன்னு தான் சொல்லுவான், டாபின்னு சொல்ல மாட்டான். நீ சொல்கிற வரைக்கும் விட மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டே இருப்பார். அடித்து முதுகு தோல் கிழிஞ்சு ரத்தம் வரும். அப்போவும் தான் மயக்கம் போட்டு சுயநிலைவே இல்லாமல் கீழே விழுற வரைக்கும் தன்னுடைய பேர் குண்டா கிண்டேன்னு தான் அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். தன்னுடைய பேர் அது குண்டா கிண்டே தான், அதை நான் எப்போவும் மாற்றிக்க மாட்டேன், அது என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமாக துடிப்பாக இருக்கிற ஒரு இளைஞனோட கதை தான் இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற ஒரு புத்தகம். ஆனால் என்ன கடைசி வரைக்கும் எப்படியாவது இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு தான் நான் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன். தன்னுடைய மகள் கடத்தப்படும் போது அவருடைய வீரம் வெளியே வரும், இல்லை அவர் தப்பிச்சு போய் தன்னோட மகளை காப்பாற்றுவார் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அந்த கதை அப்படி கிடையாது. எப்போவுமே வெற்றி பெற்றவர்கள் தான் சரித்திரம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, தோல்வி அடைஞ்சவங்களும் சரித்திரத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கு கடைசியாக எனக்கு புரிஞ்சது. கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த புக்கோட ஆத்தர் அலெக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த புக்குக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சேகரிச்சிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது குண்டா கிண்டே அமெரிக்காவுக்கு அடிமையாக தான் வந்து இறங்கினாரு அப்படின்ற ஆதாரம் மட்டும் அவருக்கு கிடைக்கல. அந்த ஆதாரமும் அவருக்கு அமெரிக்காவில் இருக்க ஒரு பழைய ஆவண காப்பகத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1767ஆம் ஆண்டு சரியாக செப்டம்பர் 29ஆம் தேதி ஒரு கப்பல் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அமெரிக்காவோட துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த கப்பலில் இருந்து அந்த துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3265 யானை தந்தங்கள், 3700 பவுண்டு மெழுகு, 800 பவுண்டு பருத்தி, 32 அவுன்ஸ் தங்கம், 98 பேர் நீக்ரோக்கள். வறுமொழியில் 42 நீக்ரோக்கள் இறந்தனர். அந்த 92 நீக்ரோக்களில் டாபி என்ற ஒரு பேர் இருக்கிறது. அந்த டாபி தான் குண்டா கிண்டே. கிட்டத்தட்ட தான் வாழ்நாளில் 12 வருஷம் செலவு பண்ணி ஒரு மனுஷன் தன்னுடைய மூதாதையர்களை பற்றி தன்னுடைய தலைமுறைகளை பற்றி விவரங்களை சேகரித்து 12 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காருங்க. அதுதான் இந்த 7 தலைமுறைகள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல புக்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.